வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா, பொய்யரசனுமே நம்ம காயத்ரி அம்மையார் நேற்று உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. பெருமையாக என்னமோ இவங்க ஒரு சிறந்த தம்பதிகள் மாதிரி. அது என்னென்னா, நாங்கள் எங்கள் பழைய போட்டோவில் போடுறோங்க, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்க. பழைய போட்டோவில் நல்லா தகுதுங்க. ஆனால் அதில் தான் ஒரு ஏமாற்றம், அவரோட சப்ஸ்கிரைபர்களுக்கு ஏமாற்றம். என்ன காரணம்னா, அவரோட அக்கா பையன் சொல்லிட்டு இருந்தாருங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். அக்கா பையன் யார், இந்த பையனார் உங்களை மாதிரியே இருக்குதுங்க, உங்களை மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அக்கா பையங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்குதுங்க. ஆனால் இது வரைக்கும் யூடியூப்பில் காட்டினதுலேயே அருட்டிங் காட்டினது இல்லைங்க. அதனால் அக்கா பையன் சொல்லிட்டாரு. அது அக்கா பையனான்னு கேட்டால் அதை இல்லை. அந்த ஃபோட்டோ மட்டும் காட்டவே இல்லையே. ஏன் காட்டலின்னு தெரியல. எப்பவுமே காட்ட மாட்டார், எந்த இடத்துலையும் காட்ட மாட்டார், எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. இது அந்த காயத்ரி அம்மையாருக்கும் கண்டிப்பாக தெரியும். அந்த அம்மையார் இலவசனோட முதல் மணி வேணும் கேட்டால் அங்கே தான் ட்விஸ்ட்டு. அதுதான் இல்லை. இது எந்த காலத்துலேயும் சொல்ல மாட்டார். இது ஏன் நான் அது ஆதாரம் இல்லாமல் சொல்கிறேன்னா, ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம இளவரசன் பொய்யரசன் ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஒரு பெண்ணுக்கு கெட்ட வார்த்தை பேசிட்டு, நான் இத்தனை நாள் தனியாக தானே தான், நீ எதுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டிருப்பார். அது யாருன்னு கேட்டால் அதுதான் அவங்க முதல் மனைவி நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 90% அதுதான் உண்மை. நம்ம பொய்யரசன் எந்த இடத்துலையுமே அதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. காயத்ரி அம்மையார் அதை பற்றி வாயை திறக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, ஆடம்பர வாழ்க்கை போயிருமா அந்த அம்மையாருக்கு. ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை, அந்த அம்மானால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த காயத்ரி அம்மையார் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஆனால் பொய்யரசன் எந்த இடத்துலையும் வேலைக்கு போகாமல் ஆடம்பரமான வாழ்க்கை, கேட்டால் லக்ஸரியாக வாழ்கிற அப்படி இப்படிம்பார். அதுதான் உண்மை. அக்கா பையன் போட்டால் எந்த காலத்துலேயும் பேச மாட்டார். அக்கா பையனை பற்றி பேச மாட்டார். அது அக்கா இருந்தால் தானே அக்கா பையன். அவங்களுக்கு ஒரு தங்கை இதாக இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன். அக்காவே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். இளவரசன் குடும்பத்துக்கும் தெரியும், காயத்ரி அம்மையார் குடும்பத்துக்கும் தெரியும். இவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க எல்லாருக்குமே தெரியும். இதில் பெருமனாயம் பேசுறதுக்கு என்ன இருக்குதுங்க. உட்காந்துட்டு எங்கள் சேனலிங்க நாங்கள் நார்மலாக போட்டால், அதாவது நகை வீடியோ போட்டால் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸே போக மாட்டேங்குது. அதான் காரணம். என்ன காரணம்னா, இவங்க சண்டை பிடிக்கிற வீடியோக்கும் ஏதோ ஒரு நகை வாங்கின வீடியோ மட்டும்தான் இவங்க வியூஸ் போகும். மொத்தத்தில் வேறு எந்த வீடியோவும் வியூஸ் போகாது. என்ன காரணம்னா, இவங்க போடுறது ட்ராமா பித்தலாட்டன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது சொல்லி என்ன பண்ணுறது. அப்புறம் அமாவாசை எது பௌர்ணமி எதுன்னா, இளவரசன் போய் கேலரில் போய் பார்த்துக்க சொல்லுங்கள். யூடியூப்பில் உட்காந்துட்டு வளரக்கூடாது. நேற்றுங்க காயத்ரி அம்மையார் அமாவாசைக்கு சாமி கும்பிட்ற போய்க்கிற அப்படிங்க. நேற்று அமாவாசையா அதுவும் கூட தெரியாமல் ஒரு நாலேஜ் இல்லாத இருக்கிறதுனா என்ன காரணம்னா, வலைதளத்தில் உட்காந்துட்டு வளரக்கூடாதுங்க. அமாவாசை எதுன்னா அது கேலண்டர் போய் பார்த்து சொல்லலாம். அமாவாசை எது பௌர்ணமி. இளவரசனுக்கு மட்டும் நேற்று அமாவாசை ஏற்றுக்குது. அவங்க சப்ஸ்கிரைபருக்கு அமாவாசை ஏற்றுக்குது. அவங்க சப்ஸ்கிரைபராக சொல்லியிருக்கணும் இல்லைங்க, நேற்று அமாவாசை இல்லைங்க பௌர்ணமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லைங்க. மொத்தத்தில் பார்த்துங்க, இந்த ஆளுக்கு ஒரு நாலேஜுங்கிறது ஒன்றும் கிடையாது. நாலேஜ் இருக்கணும்னா பல இடத்துக்கு போகணும், கடுமையாக உழைக்கணும். இது உழைப்பான்னு கேட்குறேன். கணவன் மனைவி உட்காந்துட்டு பெருமனையை பேசுகிறது உழைப்பா? ஒவ்வொரு கணவர் எப்படியெல்லாம் உயிர் கொடுத்து பாடுபடுறாங்க. ஆனால் இவங்க கணவர் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல, உட்காந்துட்டு பெருமனையை பேசுகிறது. எங்கள் சேனலில் இந்த வியூஸே போதுங்க, மலுப்பறாருங்க இவர். தீபா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், துர்கா காந்தி, இந்தியா குட்டி, இந்த சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தீபாவளி வீடியோ கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே போயிருக்குங்க. ஆனால் இவர் ஒரு தீபாவளி வீடியோ போட்டிருப்பார், 34,000 தாண்டல, கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. இப்போ மலுப்புறாரு, இந்த வியூஸ் போகுங்க, அந்த வியூஸ் போகுங்க அப்படின்ட்டு. மொத்தத்தில் இவங்க சேனலில், அதாவது உதாரணத்துக்கு ஒரு 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா எவ்வளோ வியூஸ் போகணும்னா மினிமம் 1 லாக் வியூஸாவது போகணும். அது 20,000 போகுதுன்னா அது சர்வசாதாரணமாக எப்பவும் பார்க்குற ஆளுங்க தான். அவங்க அடிமையான சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அந்த சப்ஸ்கிரைபருக்கு என்ன வேலைன்னா, போர் அடிக்குமா அவங்களுக்கு, அதனால் இந்த சேனல் பார்க்குறாங்க. அப்புறம் நேற்று உட்காந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வீட்டில் எப்போவுமே சும்மா தாக்குறாங்க, என்ன வீடியோ போடுறது இல்லைங்க. நான் கூகுள் எடுத்தேங்க. கூகுள் பேச்சுங்க. கூகுள் உங்களை மாதிரி ஒரு நல்லவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்களை மாதிரி ஒரு பொழுதுவாக்கனால எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்களை மாதிரி யூடியூப்பில் கடுமையான உழைப்பாளிவே எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். கூகுள் ஒரு கருவி, அதுக்கு ஒரு வீடியோவான்னு கேட்டால் அவங்க சப்ஸ்கிரைபரை எதை போட்டாலும் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைபருக்கு எப்பவுமே அறிவு இருந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூகுளுக்கு இவர் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்கிறது
தெரியுமான்னு கேட்டால் அது தெரியாது. இவர் குடிச்சிட்டு இருக்கிற வீடியோவுக்கு தெரியுமான்னு கேட்டால் அது தெரியாது. மொத்தத்தில் இவர் இப்போ வந்து திருந்திருக்கலாம். ஆனால் இவர் என்றைக்குமே ஒழுக்கமான ஆள் கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பெண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த பெண்ணை ஒரு பெண்ணுன்னு பார்க்காம கண்டபடி கேவலமாக கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ போட்டிருப்பார். அதையும் வந்து பல பெண்கள் பார்த்துருப்பாங்க, பல பெண்கள் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனால் ஒரு பெண் யாருக்குன்னா ஒழுக்கமில்லாத ஆளுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னா நம்ம பொய்யரசன் தான். அதான் ஒழுக்கமில்லாத ஆள். இவர் கணவன் மனைவி என்ன பெருமநாயம் இருக்குதுன்னு கேட்குறேன். கணவர் எதாவது உழைச்சாரா? இது உழைப்பான்னு கேட்குறேன். நான் வீடியோ எடுக்கிறேங்க, அது வந்து வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அது எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். இது உழைப்பா நான் கேட்குறேன். இதை உழைப்பா? இதெல்லாம் ஒரு உழைப்புனா காரி மூஞ்சில் துப்பிட்டு போயிடுவாங்க. 4 பேர்த்துக்கிட்ட போய் நீங்கள் என்னங்க பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நான் என் குடும்பத்தையுமே பொண்டாட்டியுமே குழந்தைய காட்டி வீடியோ எடுக்கிறேங்க. அது கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி மக்கள்கிட்ட காமிச்சு அந்த மக்கள் வியூஸ் பார்த்தா தான் எங்களுக்கு வருமானம். இதை சொல்லும்போது யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? காலையிலேருந்து ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் உயிரை கொடுத்து பாடுபடுறாங்க. நீ வீடியோ எடுக்கிறியாமா, அது எடிட் பண்ணுறியாமா, இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறங்க. காலையில் ஒரு மனுஷனோட உழைப்பை பாருங்கள். வீடியோ எடுக்கிறாராமா, அது எடிட் பண்ணுறாராமா, அது வந்து கஷ்டப்பட்டு அப்லோடு பண்ணுறாராமா. இது உழைப்பான்னு கேட்டால் இவருக்கு இதுதான் உழைப்பு. கணவன் மனைவி கண்டு பெருமையாக பேசுவாங்க. இவங்க மனைவி வெளியில் போய் என்ன சொல்லுவாங்க? இவங்க கணவர் எங்கே வேலை செய்கிறான்னு கேட்டால் ஒரு பேங்க்லேயே வந்து லோன் வாங்குறது. இவங்க ஏமா உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயும் வேலை செய்கிறான்னு கேட்டால் எங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயும் வேலைக்கு போலிங்க, யூடியூப்பில் சம்பாதிக்கிறாருன்னு கேட்டால் பேங்க்கார மேலைங்களையும் பார்த்துட்டு லோனெல்லாம் கேட்க வந்துடாதுன்னு தான் சொல்லுவாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு பெருமனையாக பேசுவாங்க. ப்ரெஸ் மீட்டு வைப்பாங்க, வாழ்க்கை வரலாறு அப்படின்னு வைப்பாங்க. அப்புறம் போட்டோ பற்றி பேசுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த வியூஸே போகும், இவருக்கு வியூஸ் போகலை, வியூஸ் குறைந்து விட்டது, இவங்களுக்கு வியூஸ் வரோன்னா என்ன பண்ணோன்னா சண்டை பிடிக்கிற வீடியோ போட்டால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இவங்க போடுறது எல்லாமே ட்ராமான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சுங்க. இதில் கூகுள் பேச்சு அங்கே பேச்சு, நாளைக்கு கூகுள் சுந்தர பச்சை இவருக்கு ஃபோன் பண்ணான்ட்டு ஒரு வீடியோ போடுவார்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு ஒய்ஃப் இருந்துச்சுன்னு வச்சுங்க, எந்த வீட்லேயும் கணவர் சோம்பேறியாக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு கணவர் எந்த இடத்துலையும் வேலைக்கு போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே சுற்றி வரணும். எதனால் சுற்றி வரணும்னா அக்கா வீட்டுக்கு போயிடுவார்னு நினைக்கிறேன். அந்த அக்காவையும் யாரும் உங்களுக்கு தெரியும். அது இளவரசனுமே காய்கறி மேருமே எப்பவுமே திறக்க மாட்டாங்க, வாய் திறந்து பேச மாட்டாங்க. கேட்டால் இவங்க உண்மைவாதிக்கலாமா? இவங்க போடுறதெல்லாம் வேஷங்கிறது ஒரு நாள் விரைவில் தெரிய வரும். அப்போ வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் அப்பவும் வந்து வாயை பொழந்து தான் பார்ப்பாங்க. அப்பவும் வந்து ஆனால் சூப்பருங்க அப்படின்றவங்க. மொத்தத்தில் நல்ல வீடியோ பார்க்கணுன்னா நிறைய வீடியோ இருக்குது. இப்போ வலைதளம்ங்கிறது ஒரு கெடுதலுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து படிக்கிற பொண்ணுக்கோ வலைதளத்துக்குள்ளே வரவே கூடாது. ஆனால் ஒரு அம்மையார் துர்கா காந்தின்னு ஒரு சேனல், அந்த அம்மையாருக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க, சோபிகா. அது 9வது தான் படிக்குதுங்க. அந்த பொண்ணை ரோட்டில் ஆட விட்டு இந்த அம்மா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்குது. அது மில்லியன் கணக்கு வியூஸ் போயிருக்குன்னு வச்சுங்க. படிக்கிறவனுக்கு வலைதளத்துக்குள்ள இந்த 9வது படிக்கிற பொண்ணுகளுக்கு வலைதளமே தேவையில்லைங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்மளுக்கு தேவை வியாபாரம், வருமானம். அதுதான் வலைதளம் இருக்குது. வலைதளத்தில் பெண்கள் வந்து வரலாங்க. எப்போ வரலன்னா ஒரு மெச்சூர்டான கடைசியில் வரல. ஆனால் அந்த 9வது தான் அந்த பொண்ணு படிக்குது. அதையும் வந்து ரோட்டில் ஆட விட்டு வியூஸ் பார்க்குன்னா அந்த அம்மாவெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.